என்னடா ஒரு டயராக தான் கலட்டிக்கிட்டு போகப்போனா இப்போ வந்து முன்னா டயர் கொண்டு செய்து கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இனி ආයිබෝන් මාතයා මේ பிரதேசத்தை கத்தா வள்ளிபுரம் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க இந்த மாதிரி மண் கடத்தல் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி எந்த நாள் நடக்குது எங்களோட ஊர்ல கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதால வந்து ஒரு இனியிலண்ட ஒரு வெள்ளத்தால மூழ்கினா பக்கம் வந்து குளத்தை வந்து கடலோட இணைச்சி விடுவோமா இருந்தா ஊர் மனைக்கிற தண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தியாலத்துல எல்லாமே இழுத்து போடும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட் எங்கட. என்னடா ஒரு டயராக தான் கலட்டிக்கிட்டு போகப்போனா இப்போ வந்து முன்னா டயர் கொண்டு செய்து கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இனி பின்னா டயரை கொண்டு போயிட்டு காற்றடிச்சு காற்றுனா ஒட்டி கொண்டு வர போயிடும். ஆனால் வாகனம் வந்து ஸ்டார்ட்லேயே நிற்கிது. சிலவில் பட்டியாக பிரச்சனை கொண்டு தெரியல. ආයිබෝන් මාතයා මේ ප්‍රදේශයේ ගත්තා වල්ලිපුර මේ සම්පූර්ණ මේ ප්‍රදේශයේ මේ වැලි ජාරකරුවන්ගේ ග්‍රහණයට ලක් වෙලා තියෙනවා. வள்ளிபுரம் பிரதேசம் வந்து மண் கடத்தல்காரங்களுக்கு வந்து பிரதான இடமா வள்ளிபுரம் இருக்குது. මේ වගේ ලොරි වලින් ඇවිල්ලා ඒ පැත්තෙන් අර මොනවද බොලරෝ வாகனங்கள் எல்லாம் இப்போ கிளையாத்தூர் தால கப்பாகன்னு இடம். இந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்களையும் பொலரோ வாகனங்களையும் ஆக்கள் வந்து மண் கடத்துறக்காரங்க வந்து இந்த பிரதேசத்தில் உள்ள மன்னர்கள் பேரொழியත් මේ පාරේ ඇවිල්ලා මේ මුළු වටරවුමක් ගහලා නැවත ආපහු යනකොට තමයි මේ ටයර් පන්ච් එක වුණේ. இந்த லோரியும் வந்து அந்த வள்ளிபுர பிரதேசத்துக்குள்ளே போயிட்டு மண் கடத்திட்டு வந்து பெரிய வண்டிகையோட போயிட்டு திரும்ப இந்த ரோட்டால் வரும்போது வெடி வச்சு මේ වගේ වැලි පටවකට ගිහිල්ලා මේ ගල් මුල් වලින් අර මේක එහෙම දාගෙන යනවා. යනකොට මේ වුණා මේක லொரி அரையாண்டு பேனு டயர் கிහිල්ලා இந்த வாகனம் வந்து இந்த மாதிரி பெரிய இந்த இவ்வளோ பெரிய ரோட் மண்ணை எடுத்துக்கொண்டு போயிட்டு திரும்ப வந்து அப்பே நிலதாரி இருந்தார். அப்பே டெக்ரேட் பண்ணவங்க கிහිල්ලා போலீஸ் இருந்தார். இப்போ இந்த நேரத்தில் வந்து போலீஸ் உத்தியோகத்தில் கூட்டிட்டு வந்து அந்த ரோட்டில் கொட்டிருக்க மணலை ஆறு வாட்டி ஒக்க பேல தூவா. இந்த வாகனத்தில் வந்து எல்லாரும் வாகனத்தை விட்டு போட்டு ஓடிட்டாங்க. මේ පැත්තේ සුලභ වෙන සිද්ධිය. இந்த பிரதேசங்கள் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த වැස්ස අඩු වෙන හින්දා මේ හැමදාම දාලා ඉංගනවා කට්ටි. இப்போ இந்த மழை காலத்தில் வந்து இந்த கடத்தல் வேலை வந்து குறைஞ்சிருந்தது. இப்போ மழை நின்றையும் திரும்ப இந்த மண் கடத்தல் தொடங்கிட்டு අපි කට්ටිය දාලා තියෙන ඒ වගේ දැන් එහෙම කපාගෙන එළියට කොහොමද පල්ලකට ගිහලා අල්ල ගන්නවා. படத்தில் போலீஸில் உள்ள ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மண் கடத்தல் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி எந்த நாள் நடக்கிற சம்பவங்களை கண்காணிக்கிறதுக்கு தனியாக ஒரு போலீஸ் குழு வந்து அது திறமைச்சிருக்காங்க. இந்த வாகனத்தையும் இந்த கடத்தல்காரங்க சம்பந்தப்பட்டவங்களையும் நாளைக்கு கோர்ட்டுக்கு உட்படுத்துவாங்க. அகல என்ன பிடிக்கலையா? ஆகல பிடிச்சாச்சா? பிடிக்கலையா? வாகனத்துக்கு வெடி வச்சு பிடிக்கும் போது கடத்துக்கு ஒருத்தவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் போலீஸாக செஞ்சு கொண்டிருக்காங்க. நன்றி. பருத்துறை வந்து வள்ளிபுரம் ஆழ்வாருக்கு பக்கத்தில் வந்து மண் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு டிப்பரை வந்து எங்களோட போலீஸ் அதிகாரிகள் வந்து சுட்டு அந்த டிப்பரை பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சி இப்போ மண் வந்து கடத்தில் வந்து பிடிபட்டிருக்குது. இப்போ அந்த இராணுவம் வந்து இந்த மண்ணை இப்போ அள்ளி போட போகுது. பார்த்தீங்கன்னா டிராக்டர் டயரையில் சுட்டு தான் பிடிச்சிருக்கணும். இந்த பக்கம் டயர் வந்து சுட்டு காற்று போயிருக்குது. அதே இந்தியாவில் பார்த்தோம்னா டயர் வந்து இல்லை, டயர் வந்து கலட்டப்பட்டிருக்குது. இனிமேல் காற்றோட்ட கொண்டு போயிருக்கணும்னு தெரியாது. இன்ஜின் வந்து ஸ்டார்ட்லேயே நிற்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பில் இருக்குது. போலீஸ் அதிகாரிகளோட கதைச்சு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட இராணுவ அதிகாரிகள், அதாவது இராணுவம் வந்து தான் இப்போ மண் அள்ளுது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பாதுகாப்பில் நிற்கினோம். இராணுவம் வந்து ஒன்றுக்கு தங்களோட கடமையை செய்வதற்கு இப்போ இராணுவ அதிகாரிகள் டிராக்டரில் மண்ணை எடுத்து இப்போ இந்த மண்ணை எடுத்து சார் எங்கே இப்போ கொண்டு போகிறோம்?
கோச்சுக்கு இப்படி டிராக்டரில் கோச்சுக்கு போகுது. இப்போ இதுலேயே மண் எடுத்து இப்படியே கோச்சுக்கு போகுது. ஏன்னா வாகனத்தால் டிப் பண்ணினால வந்து வாகனத்துக்கு ஏற்ற முடியாது. திருப்பி இப்படியே கொண்டு கோச்சில் பறிச்சிட்டு தான் இப்போ நாளை வாகனத்தை கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஆக்களையும் ஹேண்ட் ஓவர் பண்ண போயினோம். என்னதுக்காண்டி இதுகள் பிடிபடுதுன்னு பார்த்தா மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கடற்கரையில் இந்த மண்ணுகளை எடுக்கும்போது வந்து கடல் வந்து உள்போகும். கடல் வந்து உள்போவதால் வந்து இப்போ எங்கள்ட நிலத்தண்ணி நல்ல தண்ணி இல்லாமல் வந்து உப்பு தண்ணியாக மாறிடும். அதுக்காண்டி தான் இந்த மண் கடத்தலை வந்து பெரும்பான்மை தடுக்க எவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுபடுது. இதால் வந்து எங்கள்ட பிரதேசங்களுக்கு வந்து கடல் தண்ணி உள்வராமல் இருக்கும், பாதுகாக்கப்படும். இந்த வாகனம் வந்து ஏற்கனவே கோட்ஸில் நின்றுருக்குது. 8ஆம் மாதம் 30ஆம் தேதி இந்த வருஷம் 2024 8/30 நின்றுருக்குது. அப்படியும் இந்த வாகனம் வந்து திருப்பியும் கடத்தல ஈடுபட்டு இன்றைக்கு பிடிபட்டு இருக்குது. எங்கள்ட போலீஸ் விசேட ஆதரடிப்படையினரும் போலீஸாரும் சேர்ந்து போலீஸார் வந்து வந்த வண்ணம் மெரிக்கி நம்ம இதை தேடி என்னண்டா டயர் வந்து காற்று போனதானே அப்போ கொண்டே ஒட்டி கொண்டு வந்திருக்கணும். வந்து தான் இப்போ கோயின்பெட்ரோ கோட்ஸுக்கு வந்து எங்கே கருத்துற கோட்ஸுக்கு கொண்டு போகிறேன். ஓம் ஓம் அதையும் முன்னுக்கு மடிதான். தெரியலையே. இப்போ என்னென்னா மண்ணை ஃபுல்லாக டிராக்டரில் நிராப்பிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 4 டிராக்டர் மண் வரும் இது. அப்படி இருக்கும்போது இப்போ டிராக்டரில் ஏற்றிட்டு இப்போ கோட்ஸுக்கு கொண்டு போகணும். அப்படியே கோட்ஸுக்கு வாகனம் வலுப்பட்டு மண்ணை பறிப்பதற்கு